குரூப் டி எக்ஸாம் 2026க்காக சயின்ஸ்ல ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ்ல இது வரைக்கும் 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்னு இயக்கம், இன்னொன்னு விசை மற்றும் இயக்க விதிகள். இப்ப இந்த வீடியோல கிராவிடேஷன் ஈர்ப்பியல் என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணதை பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க லேர்ன் பண்ணும்போது ஆர்டரா லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதாவது கிராவிடேஷன் பிசிக்ஸ்ல ஆட் பண்ணியிருப்போம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நீங்க அதர் சேனல்ஸ் இல்லை நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த டாபிக் மட்டும் என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பாருங்க. அப்பதான் ரொம்ப அக்யூரேட்டா என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணோன்னே ஆப்ல நான் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் டி சயின்ஸோட டெஸ்ட் டாபிக் வைஸ் வந்து இருக்கும். ரொம்பவே என்னன்னா அக்யூரேட்டா இருக்கும். இந்த டெஸ்ட் கிராவிடேஷன் பொறுத்தளவுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 20 கொஸ்டின் டைம் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க, டெஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் பார்த்தோன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே வந்துன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல வந்து என்னன்னா ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதாவது என்ன கேம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இப்ப 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா, இந்த 20 கொஸ்டின்ல நல்லா கவனிங்க. 20 கொஸ்டின்ல 19 இல்ல 20 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா வந்து பே பண்றேன். எதுலன்னா ஜிபே. எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சோடனே அதுல என்ன வரும்னா ஸ்கோர் கார்டு அப்படின்னு வரும். அதை என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 7871385142. சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். சார் நான் வந்து அட்டன் பண்ணேன், எனக்கு 10 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கு, அப்ப 10 ரூபா அனுப்புவீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். பிளஸ் நீங்க ரொம்ப அக்யூரேட்டா என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் நம்ம லேர்ன் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக தான். சரி, கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூனோட சர்க்குலர் மோஷன்ஸ் அரௌண்ட் எர்த்? எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது. ஃபண்டமெண்டல் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட், இதுதான் வே ஆஃப் லேர்னிங், மறந்துடாதீங்க. தமிழ்லையும் பாருங்களேன், நிலவு பூமியை சுற்றி வட்டப்பாதையில் நகர்வதற்கு காரணமான விசை எது? இந்த கொஸ்டின்ல எந்த இடத்துல க்ளூ இருக்குன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட்டா? ஃபோர்ஸ்ன்னு சொல்லும் போது ஈஸியா என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம்னா எர்த்தோட கிராவிட்டி தான், ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது லாஜிக்கா கூட எடுக்கிறது. பட் இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா இந்த வருஷமும் இதே லெவல்ல கேட்பான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்கும்போது கான்செப்ட் இல்லைன்னா மொத்தமும் அடியாயிரும். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எர்த்தோட கிராவிட்டி என்ன தொடர்பு, அதை வந்து பார்த்தலாம். இப்ப இந்த 2 ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல், இந்த 2 ஃபோர்ஸ் எங்க வரும்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை சுத்தி வந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சுத்தி இன்னொன்னு சுத்தி வருதுன்னா அந்த இடத்துல இந்த 2 ஃபோர்ஸும் பார்க்க முடியும்னு சொல்றாங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் இருக்கேன், நான் என்ன பண்றேன்னா ஒரு கல் எடுத்துக்கிறேன். அந்த கல்லை வச்சு என்ன பண்றேன்னா ஒரு நூலால வந்து கெட்டிக்கிறேன். கெட்டி என் கையால வந்து இழுக்கிறேன் வேணா சுத்துறேன்னு வச்சுக்கலாமே. நான் என்ன பண்றேன், நல்லா வந்து அந்த கல்லை கெட்டி நான் வந்து கையால கிருகிருன்னு சுத்துறேன்னு வந்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த கல் ஏன் சுத்தி வருது, நல்லா கவனிங்க. அந்த கல் ஏன் சுத்தி வருதுன்னா அதுக்கு ஒன்லி காரணம் என்ன, நான் கையால என்ன பண்றேன்னு வச்சுக்கலாம் சுத்துறேன். ரைட்டா? அப்ப கையில ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த கையில ஃபோர்ஸ் கொடுக்கறனாலதான் என்ன, இங்க இருக்கிற வந்து என்னன்னா அந்த நூலு பிடிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அந்த கல்லை வந்து சுத்த வைக்குது. அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லு சுத்துறதுக்கு முக்கியமான ரீசனே நான் கொடுக்குற ஃபோர்ஸ். நான் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா நான் சுத்தாதுல. அப்ப அந்த ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபீட்டல். சென்ட்ரிஃபியூகல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் வந்து அந்த கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியாதுன்னு வைங்களேன், இல்ல நான் வந்து என்னன்னா சுத்தமா விட்டுட்டேன், அதாவது இந்த நூலை நான் விட்டுட்டா என்ன ஆகும், இந்த கல் இருக்கு பாத்தீங்களா அது விலகி போகுமா? அப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த ஃபோர்ஸ வந்து கொடுக்காம இல்ல குறைக்கிறேன் இல்ல சுத்தமா விட்டுட்டேன்னா இது வெளியே போறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது.
என்னன்னா, எப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருள சுத்தி வருது, அது பாட்டுல சுத்தி வந்துகிட்டே இருக்கணும்னா, இந்த 2 ஃபோர்ஸும் கரெக்ட்டா இருக்கணும். அதாவது என்ன, நான் குடுக்குற இந்த இழுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸும் சரி, இந்த வெளில போகுது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸும் சரி, ஈக்குவலன்ட்டா இருந்தா மட்டும் தான் அது வந்து சுத்தி வரும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னன்னா குறைவா இருக்கு, இல்ல ஏதாவது ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொருள் சுத்தி வராது. இதுதான் இதுல இருக்கிற கான்செப்ட். இப்ப இது நான் சும்மா ரேண்டமா சொல்றேன். இது எல்லா இதுலயுமே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமிய சுத்தி நிலவு சுத்தி வருது பார்த்தீங்களா? அதுக்கான ரீசனே என்னன்னா இந்த 2 ஃபோர்ஸ் தான். அப்ப நம்ம பூமி வந்து ஒரு ஃபோர்ஸ். நான் என்ன சொன்னேன்? நான் வந்து அந்த கல்ல இழுக்கிறேன்னு சொன்னேனா, அதுக்கு நான் கையால ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறேன். அந்த மாரி பூமி என்ன பண்ணும்னா, நல்லா கவனிங்க. பூமி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ வந்து குடுக்கும். ஃபோர்ஸ குடுத்து இழுக்கும். அது என்ன ஃபோர்ஸ்னா, கிராவிட்டி. எர்த்தோட கிராவிட்டி. எர்த்தோட ஈர்ப்பு விசை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நிலவ பிடிச்சு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நிலவு என்ன பண்ணும்னா, நம்ம வெளில போணும், வெளில போணும்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு ஃபோர்ஸ குடுத்துட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். உள்ள இருந்து குடுக்குற ஃபோர்ஸ் என்ன? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ரைட்டா? அப்ப அத வச்சு தான் என்னன்னா, இந்த இடத்துல. இப்ப வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரியும். அவன் என்ன சொல்றான்? எதனால வந்து எதனால நிலவு பூமியை வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? எர்த்தோட கிராவிட்டி என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ குடுக்கறதுனால தான். அதனால தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வந்து சி வருது. நெக்ஸ்ட் போலாம். 2வது கொஸ்டின். த மூன் மூவ் இன் எ கர்வ்டு பாத் அரவுண்ட் த எர்த் இன்ஸ்டெட் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். ஆமா இதுவுமே தோணலாம்ல. நிலவு நேர்கோட்டுல செல்லாம பூமியை சுற்றி வளைந்த பாதையில் நகர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தோனே சொல்லிடலாம். எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் என்ன சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பொருள் இன்னொரு தடவ சுத்தி வருதுன்னா, அந்த இடத்துல என்ன பார்க்க முடியும்? 2 ஃபோர்ஸா பார்க்க முடியும். ஒண்ணு சென்ட்ரிபீட்டல், இன்னொன்னு சென்ட்ரிஃபியூகல். அப்ப சுத்தி வருதுனாவே என்ன? அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, வளைந்த அப்படின்னு வந்துருமா? ஸோ வளைந்த கர்வ்டு பாத் அப்படின்னு வந்துரும். அதனால தான் வந்து கிராவிட்டி என்ன குடுக்குன்னா, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ குடுத்து, அத எப்படி சுத்தி வருது அப்படின்னா, கர்வ்டு லைன்ல வந்து சுத்தி வர பாக்குது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பி தான் வரும். 3rd கொஸ்டின். வாட் காசஸ் த அக்ஸலரேஷன் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் when it fall towards earth? ஒரு பொருள் பூமியை நோக்கி விழும்போது அதற்கு விரைவாக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பூமியை நோக்கி எந்த பொருள் விழுந்தாலும் என்ன ஆகும்? ஸ்பீடா கீழ விழுகும். அது ஏன் விழுகுதுன்னா, எர்த்தோட என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். புவியோட ஈர்ப்பு விசையினால தான் இது எல்லாமே நடக்கிறது. ஆன்சர் ஏ தான் வரும். இத லாஜிக்காவும் ஆன்சர் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் வச்சு கூட வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப ஒரு சின்ன வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை எல்லா கோள்களையும் பார்க்க முடியும். எல்லா கோள்களையும் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விசை இருக்கும். நம்ம பூமியில இருக்கும்போது அதை என்ன சொல்லுவோம்னா, புவியோட ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் சில பேருக்கு டவுட் வரும். கிராவிட்டி அப்படின்னாவே வந்து பூமியில மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. எல்லா கோள்களையும் பார்க்க முடியும். நம்ம பூமியில இருக்கும்போது அதை என்ன சொல்லுவோம்னா, எர்த்தோட பூமியோட ஈர்ப்பு விசை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன். The formula for acceleration due to gravity at the surface of the earth. புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு துரிதம் கிடையாது. அக்சலரேஷன முடுக்கம் சொல்லுவோம். ஈர்ப்பு முடுக்கம். இத மட்டும் வந்து மாத்திக்கங்க. புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு முடுக்கத்திற்கான சூத்திரம் என்ன? அதான் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சூத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியணும். புவியீர்ப்பு விசையால் ஏற்படும் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிம்பிள் வந்து ஜி, ஸ்மால் ஜி அப்படின்னு வந்து சொல்றது. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃபார்முலாவே இருக்கு பாருங்க. ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த ஜியோட வேல்யூ தான் வந்து 9.8 மீட்டர் பை செகண்ட் சொல்லுவாங்க. இல்ல மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்றது. சோ இதெல்லாம் ஓகே சார். எப்படி இந்த ஃபார்முலா வந்திருக்கும்? எப்படி இந்த வேல்யூலாம் வந்திருக்கும்? இந்த இந்த கான்செப்ட் தான் என்ன? அது வந்து உங்க மைண்டுக்குள்ள இருக்கலாம். அது கொஞ்சம் வந்து என்ன பண்றேன்னா கிளாரிஃபை பண்றேன். அத கிளாரிஃபை பண்றதுக்கு முன்னாடி, இதுல இன்னொரு வந்து கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது யார் சொன்னார்னா, நியூட்டன் தான் வந்து சொன்னாரு. ஸோ நியூட்டன் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இல்ல நியூட்டனோட லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இப்ப இந்த 3மே என்ன? அதாவது யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இந்த வேல்யூ, இந்த ஃபார்முலா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஒரு பொருள் என்ன ஸ்பேஸ்ல வேக்கமான ஒரு ஸ்பேஸ் நம்ம பூமிக்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பொருளை வந்து தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், பூமியை நோக்கி வரும் ரைட்டா. அப்படி பூமியை நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடுல ஸ்பீடுல என்ன ஆகும்னா மாற்றம் ஏற்படும். ஸ்பீடுல என்ன ஆகும்னா மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது மேல இருந்து ஒரு புல்ல தூக்கி போடும்போது அது கீழ் நோக்கி வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஈச் செகண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஸ்பீடு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இயற்கையில நடக்கிறது தான். பட் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு செகண்ட் அதாவது மேல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் அடுத்த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்ன ஆகும்னா அதோட வேகம் வந்து அதிகரிச்சுட்டே வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி அந்த சொல்ற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அக்சலரேஷன் டியூ டு வந்து கிராவிட்டி. அதாவது கிராவிட்டினால இதனால புவியீர்ப்பு விசையினால என்னன்னா முடுக்கம். முடுக்கம் என்ன சொல்லுவோம்? சேஞ்ச் இன் வந்து வெலாசிட்டி ரைட்டா? ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் வந்து ஒரே டைரக்ஷன் நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும்போது அதுல வந்து அந்த ஸ்பீடு அதான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டில ஏற்படுற மாற்றத்தை என்ன சொல்றாங்கன்னா அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுல உங்களுக்கு நான் வேல்யூ வந்து சொல்லிட்டேன். எப்படி இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணாங்க, இந்த ஃபார்முலா மூலம் தான் இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அத புரியணும்னா இந்த ஃபார்முலா இருக்கு. யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன் என்ன சொல்லுவார்னா, 2 பொருள்ப்பா. நீங்க என்ன வேணா எடுத்துக்கங்க. அதாவது நீங்க பிளானெட்ட எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து பூமியில இருந்து ஒரு மேல ஒரு கல்ல தூக்கி போட்டு அது கீழ் நோக்கி வருது. எத வேணா எடுத்துக்கலாம். 2 பொருளுக்கு இடையே வந்து ஈர்ப்பு விசை. 2 பொருளுக்கு இடையே ஈர்ப்பு விசை நீங்க கண்டுபிடிக்கணும்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, எஃப் அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நீங்க பார்க்கலாம். அவர் சொன்னத பார்க்கலாம். டைரக்ட்லி எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா, இதோட நிறை என்ன பண்ணிக்கலாம்னா, கேப்பிட்டல் எம்ன்னு வச்சுக்கலாம். இதோட நிறை ஸ்மால் எம்ன்னு வச்சுக்கலாம். 2 நிறை இருக்கு பார்த்தீங்களா? அவர் சொல்றார் பாருங்க. லாஸ்ட் ஸ்டேட் தட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் ஆப்ஜெக்ட். சாரி அட்ராக்ட் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் வித் அ ஃபோர்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாஸ். ப்ராடக்ட்னா என்ன? கேப்பிட்டல் எம், ஸ்மால் எம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான ஸ்கொயருக்கான டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? ஆரோட ஸ்கொயர் ரைட்டா? டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காரு. தமிழ்லயே நீங்க பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஈக்குவலன்ட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்றாரு. அது வந்து ஜி அப்படின்னு வைக்கிறாரு. ஸோ கேபிட்டல் என், ஸ்மால் எம் டிவைட் பை என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு ரைட்டா? இப்ப நியூட்டனோட வந்து ஒரு லா வந்து உள்ள வருது. நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா என்ன? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. நம்ம பார்க்கறது எல்லாமே என்ன? கிராவிட்டி சம்பந்தப்பட்டது. கிராவிட்டில அக்ஸலரேஷன் என்ன இருக்குன்னா, கிராவிட்டி அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதான் வரும். அப்ப கேபிட்டல் ஜி ரைட்டா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. இப்ப இந்த இடத்துல எம் இருக்கு பாத்தீங்களா? இதுல என்ன பண்றேன்? இத வந்து சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. எம் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி, கேபிட்டல் எம், ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டா? இப்ப என்னன்னா இந்த எம்முக்கு இந்த எம்முக்கு போயிடும். ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான். இதுதான் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நான் என்ன சொன்னேன்? அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா மேல இருந்து ஒரு பொருள் கீழ் நோக்கி விழும்போது ஒவ்வொரு செகண்டுக்கு அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இதன் மூலம் என்னன்னா வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வேல்யூ கரெக்டான வேல்யூ 9.8 மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர்டு. நிறைய கொஸ்டின்ல அதாவது ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்லாம் வந்துன்னா 10 அப்படின்னு கூட கொடுப்பாங்க. 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் வந்து இதுல இருக்கிற கான்செப்ட். இதை வச்சுதான் என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். டைரக்டா ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்கான். அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான ஃபார்முலா என்னப்பா அப்படின்னு கேட்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் பில இருக்கு. இதை நீங்க புரியணும், அதுக்காக தான் சொல்றோம். பாருங்க அதேதான். ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இந்த ஒரே கொஸ்டினை நிறைய ஷிஃப்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கலாம். கொஸ்டின் சேம் தான், சேம் ஆன்சர் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து டேட் வந்து பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி தான் அடுத்த கேள்வியுமே டேட் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து சேம் தான். ஸோ இதனால தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஓகே, அடுத்து போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is true about universal gravitational constant G? So, இந்த G வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, ஒரே நிமிஷம், இங்க இருக்கு பாருங்களேன். G இருக்கு பாத்தீங்களா, யூனிவர்சல் கிராவிடேஷன். அதாவது நியூட்டன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டா, ரெண்டு பொருள் ரைட்டா, இது வந்து வெறும் வந்து எர்த்த மட்டும் சொல்ல மாட்டாரு. எங்க வேணா நீங்க யூனிவர்ஸ்ல எந்த இதுக்கு வேணா வந்து ரெண்டு பொருளுக்கு இடையே, ரெண்டு பொருள் நான் சொல்றேன், பிளானட், கோள்கள் என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். அவற்றுக்கு இடையே நீங்க என்னன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ஜியோட வேல்யூ தான் இருக்கும், எல்லாத்துக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஃபார்முலாவே அவர் டிசைன் பண்ணியிருப்பாரு. அதோட வேல்யூ வந்து நீங்க பார்க்கலாம், 6.67 இன்ட்டு 10^-11. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த 10^-11 இல்ல 12 வந்து கன்ஃபியூஷன் வரும். இதே எக்ஸாம் ஹால்ல நிறைய கன்ஃபியூஷன் வரும். அட்லீஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க, இங்க 6 இருக்கா, ஸோ 6+6 ஞாபகத்துல வச்சுங்க, அதாவது 12. அதாவது 6+6 இங்க 11, 12 அந்த ரேஞ்சில தான் வரணும், அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்கட்டா சொல்றேன். 6.67 இருக்கனால அதை வச்சு சொல்றேன். அவன் என்ன சொல்றாங்கன்னா, எது ட்ரூ அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இட் ஈக்குவல் டு த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவன் கேட்கறது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், நியூட்டனோட லா ஆஃப் கிராவிடேஷனை பத்தி பேசுறாங்க. இது தப்பு. கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சேம் எவ்ரிவேர். இது அப்படியே நான் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து கொடுத்த ஸ்லைடு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். வேல்யூ சேம் எவ்ரிவேர் ஆன் எர்த் ஆர் இன் த யூனிவர்ஸ். இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருந்த வார்த்தை, அதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன், எப்படி வந்து நியூட்டன் வந்து அதை கரெக்டாக சொன்னான்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்காங்க, இந்த ஸ்லைடை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து, which of the following statement is correct about gravitational force? ஓகே, ஈர்ப்பு விசை எது சரியான கூற்று அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இட் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இது இருக்கட்டும். இட் டிபெண்ட் ஆன் த மீடியம் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நல்லா கவனிங்க, ஈர்ப்பு விசை. ஸோ அவன் ஜஸ்ட் எர்த்த வச்சு சொல்லல, நார்மலா ஈர்ப்பு விசையை பத்தி வந்து சொல்லியிருக்கான். அந்த டைம்ல மீடியம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. வேக்கம்லயுமே, வேக்கம் ஸ்பேஸ்ல கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதுனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இது வந்து தப்பு. கேன் பி போத் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ். அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதுலன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரைட்டா. அதாவது என்ன, இப்ப எலக்ட்ரான் இருக்கு, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இது ரிலேட்டடா இருக்கிற ஃபோர்ஸா வந்து என்ன அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ்னு சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. அதனால இதுவும் வந்து வராது. டிபெண்ட் ஆன் த சார்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ சார்ஜ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா மின்சுமை, அது இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்ப எது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனது எப்போதுமே அட்ராக்டிவ் நேச்சரா தான் இருக்கும், ஈர்க்கும் தன்மையை தான் வந்து கொண்டதா இருக்கும். பார்க்கலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் ஆப்ஜெக்ட் வித் ஃபோர்ஸ். அதான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்த ஸ்லைடு தான் இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, சில ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கலாம், ஸோ இவர் வந்து கிளாஸ் நல்லா எடுப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு நான் என்ன எடுத்துருக்கணும் அதையும் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் அ most appropriate options. Statement 1. When a ball is thrown vertically upward, its velocity decreases at the rate of g. G na என்ன, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் வந்து g ரைட்டா. ஒரு பந்து செங்குத்தாக மேலே எரியப்படும் போது அதன் வேகம் g என்ற அளவில் குறைகிறது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா மேல இருந்து ஒரு பொருள் தூக்கி போறேன்னு வச்சுக்கலாம், அது வரும்போது அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகும் சொன்னேன், 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல வந்து அதோட வேகம் வந்து குறையிறது இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க வந்து என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியில இருந்து என்ன பண்றேன், ஒரு பாலை மேல தூக்கி போறேன், மேல தூக்கி போறேன். மேல தூக்கி போடும் போது, அதாவது நான் மேல எரியறேன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும், போக 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 அதோட ஸ்பீடு குறையும் ரைட்டா. அப்படி அது குறையும் போது அதையுமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அந்த ஜி இருக்கு பாத்தீங்கன்னா, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட அளவுல இருந்து என்னன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வந்து குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற கான்செப்ட். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாங்க, ஸ்டேட்மெண்ட் 2. Acceleration due to gravity act downward
ஈவன் வென் த பால் மூவ்ஸ் அப்வர்ட். அது என்ன, இங்க இருந்து நான் எரியறேன் ரைட்டா? எரியும் போது என்ன, பால் வந்து ஃபார்வர்ட் அப்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்கும். பட் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, புவியோட ஈர்ப்பு விசை இழுத்துக்கிட்டே இருக்குமா, கீழ் நோக்கி இழுக்குமா, அந்த இழுக்கிறது டவுன்வர்ட் இழுக்கும் ரைட்டா? அதுதான் அப்படி இழுக்கறனால ஒரு நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிற ஒரு பால் ஏன் அதோட வேகம் குறையுதுன்னா, அதுக்கு பிகாஸ் ஆஃப் என்ன, புவியோட ஈர்ப்பு விசை இழுக்கிறது தான். அது எவ்வளவு இழுக்கும்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஸ்பீடு வந்து குறைச்சிக்கிட்டே வரும். எதுக்குன்னா அந்த பால், அதனாலதான் குறைஞ்சு குறைஞ்சு வந்து அது வேகம் குறைஞ்சு போறது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்மே என்ன கரெக்டா தான் இருக்கு. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து which of the following statement is true about mass அப்படின்னு இருக்கு. இது முக்கியமானது. அதாவது நிறை அண்ட் ஆல்சோ வந்து வெயிட். இது ரெண்டுமே என்னன்னா கரெக்டா வந்து புரியணும். நல்லா கவனிங்க. நிறையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மாறாது. மாஸ் ஆஃப் த பாடி cannot be ஜீரோ. இதை நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் கேஜில வந்து சொல்லுவோம். நம்மளோட மாஸ் அதாவது நிறையானது மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியானா ஒன்றும் கிடையாது, அணுக்கள் தான். அதாவது நம்மளால எவ்வளவு ஃபோர்ஸ், நான் வந்து என்னன்னா ஒரு வெயிட் இருக்குன்னு சொல்றேன், இவ்வளவு வெயிட் நான் இருக்கேன்னு சொல்றேன்னா அந்த வெயிட் எதை பொறுத்தது அப்படின்னா, நம்ம புவியில இருக்குன்னா புவியோட ஈர்ப்பு விசை இழுக்கும். அதை வந்து ஆட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் வெயிட்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா நிறை என்பது என்னோட என்ன அணுக்கள், என்னோட ஆட்டம் இதனால ஆனதான். இது வந்து எங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது அவன் என்ன கேட்டிருக்கான், எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி. அதுதான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்க டெஃபினேஷன். மாஸ் ஆஃப் த பாடி மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அப்படின்னு கூட சொல்றது. ஆல்சோ நோன் அஸ் இனர்ஷியல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். மாஸ் அண்ட் வெயிட் எக்ஸாக்ட்லி சேம் கிடையவே கிடையாது. மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி கிடையவே கிடையாது. மாஸ் டிபெண்ட் ஆன லொகேஷன் ஆஃப் த பாடி கிடையவே கிடையாது. மாஸ் வந்து எங்க வேணா, இப்ப நான் பூமியில இருக்கேன், நிலவுல இருக்கேன், இல்ல அதர் கோள்ல இருக்கேன், எந்த கோள்கள் நின்றாலும் என்னுடைய நிறை வந்து மாற போறது இல்லை. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னதுதான். நல்லா கவனிங்க. என்ன இருக்கு, வெயிட் என்பது எதை பொறுத்ததுன்னா என்னோட மாஸ் அதோட என்ன பண்ணுவேன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஆட் பண்ணுவேன். நான் புவியில இருந்தேன்னா புவியோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், புவியோட ஈர்ப்பு விசை ஆட் பண்ணுவேன். நிலவுல இருந்தா நிலவோட ஈர்ப்பு விசை இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுவேன். மாஸ் என்பது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அணுக்கள் தான். ஸோ அணுக்கள் எப்போதுமே எங்கேயுமே வந்து சேஞ்சஸ் ஏற்படாது. ஆன்சர் பார்த்தாச்சுல, ரைட். நெக்ஸ்ட் போயிடலாம். 2வது கொஸ்டின். If the mass of a moon is doubled while keeping the distance between Earth and the moon constant, gravitational force between Earth and the moon would. பூமி மற்றும் நிலவு இடையிலான தூரம் மாறாமல் இருக்கும்போது நிலவின் நிறை இரட்டிப்பாக இருந்தால் அவற்றுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவன் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன, நியூட்டன் சொன்னது. நியூட்டனோட கிராவிடேஷன் எஃப் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். மாஸ் ஆஃப் த மூன் வந்து டபுள் பண்றாங்களாம். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலா வச்சுக்கலாம். மாஸ் ஆஃப் த மூன் வந்து டபுள் ஆகுது. இப்போ எஃப் இருக்கட்டும், என்ன பண்றேன், மாஸ் ஆஃப் த மூன் கேபிட்டல் ஜி இருக்கட்டும், கேபிட்டல் எம் இருக்கட்டும். அதாவது என்ன, ரெண்டு ரைட்டா, இது எர்த்தோட வந்து மாஸ், கேபிட்டல் எம் எர்த்தோட மாஸ், ஸ்மால் எம் என்ன பண்ணிக்கிறேன்னா மூணோட மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணோட மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணோட மாஸ் தான் டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், 2m அப்படின்னு போட்டுக்கிறேன்னா கீழே மிச்சது எல்லாமே என்னன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ல ஆர் ஸ்கொயர்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பட்டின் எர்த் அண்ட் மூன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்முலால. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஜி இருக்கட்டும், கேபிட்டல் எம் இருக்கட்டும், அதாவது 2 மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ரைட்டா, எம் பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, அதாவது இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி எல்லாமே ஆல்ரெடி நம்ம எஃபோட தானே, எஃபோட தானே இருக்கு ஆல்ரெடி. ஓல்டு, இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ ஆனது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் 2f அப்படின்னு போடணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஃபோர்ஸ் அதுல என்ன 2 மடங்கு ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுது, டபுள் ஆகுது ரைட்டா. ஆல்ரெடி இருந்த ஃபோர்ஸை விட இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் டபுள் ஆகுது. அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ஜஸ்ட் அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அதே தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between எர்த் அண்ட் பாடி ஆஃப் த மாஸ் mkg இஸ் எஃப் நியூட்டன். வாட் வில் பி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா இப்போ பார்த்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா போடும்போது என்ன ஆகுனா
மாஸ் ஆஃப் த பாடி நல்லா கவனிங்க. வாட் வில் வித் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between body and the earth system. Mass of the body is increased to 4m kg. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபார்முலால இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல 4m போட்டு என்ன பண்ணணும்னா போடும்போது என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பார்க்கணும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா நான் சொன்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பரா பார்த்துட்டு என்ன நீங்க தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து புரிய வைப்பேன். அடுத்து பாருங்க, body weight 60 kg on surface of the moon. What will be the mass and the weight respectively of the body and the surface of earth? ஒரு பொருள் நிலவின் மேற்பரப்பில் 60 கேஜி எடை கொண்டது. புவியின் மேற்பரப்பில் அந்த பொருளின் நிறை எடையும் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து எர்த்தோட இது வந்து ஜி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன சொன்னா 10 மீட்டர் பை செகண்ட்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலா என்னன்னா 9.8 தான் அக்யூரசி. பட் இருந்தாலும் சில இதில் என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஒன்று தெரியும். என்னன்னா மூணுலையும் நிலவுலையும் பூமியிலையும் வந்து வெயிட் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் வில் பி அபவுட் 1/6 ஆஃப் வாட் இஸ் ஆன் எர்த். அதாவது என்னன்னா இப்ப மூணோட வெயிட் வந்து ஸோ மூணுல வெயிட் எர்த்தோட வெயிட்ல எவ்வளவுனா 6ல் 1 மடங்கு. அப்ப என்ன 1/6 ஆஃப் எர்த்தோட வெயிட். அதாவது மூணோட வெயிட் என்ன இருக்கோ அதுல என்ன நம்ம எர்த்தோட வெயிட்ல இருந்து 6ல் 1 மடங்கு தான் மூணோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப எர்த்துல வந்து வெயிட் அதிகம், மூணுல வெயிட் வந்து கம்மி. ஏன் அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் என்ன புவியோட ஈர்ப்பு விசை மூணோட ஈர்ப்பு விசை விட அதிகம். அதனாலதான் இந்த வந்து சேஞ்சஸ் வந்து வர்றது. இப்ப அவன் என்ன சொல்றான், நிறையானது எங்கேயும் மாற போறது இல்லை ரைட்டா. ஆனா முதல்ல நம்மளுக்கு நிறை வந்து கண்டுபிடிக்க தெரியணும்ல. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? வெயிட் சீக்குவல் என்ன சொல்லுவோம், மாஸ் இன்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கிராவிட்டி ரைட்டா. ஸோ இந்த கிராவிட்டி என்னன்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். இப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த ஜி வேல்யூ இருக்கு, ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க, மாஸ் தான் வந்து வேணும் ரைட்டா. ஆனா முதல்ல எனக்கு என்ன வெயிட் வேணும். வெயிட் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா முதல்ல வந்து அந்த மாசை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், வெயிட்டுக்கானது வந்து கண்டுபிடிச்சலாம். அவன் என்ன சொல்றான், மூணுல நிலவுல எவ்வளவா 60 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பார்த்தோம், மூணோட வெயிட் புவியோட வெயிட்ல என்னன்னா 6ல் 1 மடங்கு ரைட்டா. அப்ப இது 6ல் 1 மடங்கு, இது 1 மடங்குன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. அதாவது மூணோட வெயிட் ரைட்டா. மூணுல வெயிட் வந்து 60 கேஜி இருக்கு. இது வந்து 1 மடங்கு. அப்ப 6 மடங்கு நம்ம ஆட் பண்ணணும்ல. ஏன்னா 6ல் 1 மடங்கு தான் மூணோட வெயிட். இப்ப எர்த்துல வெயிட் என்ன இருக்கும், எர்த்துல வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 6ன்னு போடுவானா, 60 இன்ட்டு பாரா 360 வரும். அப்ப புவியில வெயிட் என்ன அப்படின்னா 360 கேஜி. 360 கேஜிங்கன்னா ஆப்ஷன் கீழே தான், சாரி இந்த இடத்துல இருக்கிற அவன் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் அதுக்கப்புறம் வெயிட். அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்காரு தான் 360 கேஜி. 3 360 இருக்கு. என்ன பண்ணணும், இதை வச்சு என்ன பண்ணலன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி மாசை கண்டுபிடிச்சலாம். வெயிட் வந்து 360 ரைட்டா. மாஸ் மட்டும் வேணும். இங்க என்ன ஜி வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ எனக்கு எம் தான் வேணும்னா 360 கீழே 10 போட்டா அடிச்சா 36 வரும். இப்போ 36 கேஜி 360. ஆப்ஷன் பி தான் வரும் ரைட்டா. நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா மூணுல என்ன வந்து என்னன்னா நம்மளோட வெயிட் இருக்கோ அந்த எடைக்கு புவியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 1 மடங்கா தான் இருக்கும். அப்போ புவியோடது வேணும்னா அப்படியே 6 மடங்கா எடுத்து கன்வெர்ட் பண்ணா போதுமானதுதான். அடுத்து போலாம். இதான் அந்த ஃபார்முலா. வெயிட்டுக்கானது வந்து ஃபார்முலா எம்ஜி அப்படின்னு சொல்றது. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்மே வந்து கேட்டிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். எதுக்காகனா ஜஸ்ட் வெறும் வந்து தியரி மட்டும் எடுக்க மாட்டேன். ஸ்கூல் புக்கில் சில வந்து என்னன்னா எக்ஸசைஸுமே கொடுத்துருப்பாங்க. அதையுமே என்னன்னா அட்டாச் பண்ணி தான் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி வந்து டீச் பண்ணிடுவேன். அதே மாதிரி 96 kg astronaut standing on earth, what is his weight on the moon? 96 கிலோ நிறை ஒரு விண்வெளி வீரர் பூமியில் நிற்கிறார். நிலவில் அவரது எடை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பண்ணணும், ஃபார்முலா இருக்கு, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும்.
கரெக்டான ஆன்சர் ஏவ தாண்டு செக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. The gravitational constant was first measured by. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்டன் அப்படின்னு வந்து போடுவாங்க. ஏன்னா நியூட்டனோட லா தான், நியூட்டன் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு போடுவீங்க. பட் கிடையாது. அதாவது யார் அந்த வேல்யூ மெஷர் பண்ணா? ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்களேன். கிளாஸ் எடுக்கும் போது நான் சொன்னதுதான். ஹென்றி கேவெண்டிஷ் இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1797ல பண்ணிருப்பாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூனா 6.67 பார்த்தோமா, 6.67 இன்ட்டு 10⁻11 அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூவை யாரு கண்டுபிடிச்சாருன்னா இவர் தான் கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். பட் இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த நம்ம ஃபோர்ஸ், ரெண்டு பொருளுக்கு இடையே, ரெண்டு கோள்களுக்கு இடையே எல்லாத்துக்கும் இந்த ஈர்ப்பு விசை எவ்வளவுப்பா இருக்கும், அதுக்கான அந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, அதை யாரு கொண்டு வந்தனா நியூட்டன் கொண்டு வந்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் நிறைய ஸ்டூடெண்ட் இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் சொல்றேன். யாரு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணாருன்னா கேவெண்டிஷ் தான் என்ன மெஷர் பண்ணிருப்பாரு. அவர் தான் அதுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. What will be the acceleration due to gravity on the planet whose mass and radius are double that of Earth? Acceleration due to gravity வந்து g அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவியின் நிறை, அதாவது என்னன்னா அதோட மாஸ் அண்ட் ரேடியஸ் சொல்லியிருக்காங்களா, இரட்டிப்பு அளவு கொண்ட ஒரு கிரகத்தில் ஈர்ப்பு முடுக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபார்முலா என்ன? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான ஃபார்முலா g is equal to gm by r squared அப்படின்னு பார்த்தோமா. என்ன பண்ணணும்னா ஒரு பிளானட்ல மாஸும் ரேடியஸும் டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், g இருக்கட்டும், மாஸ் வந்து டபுள் ஆகுது, அதே மாதிரி ரேடியஸும் டபுள் ஆகுது, 2r ஸ்கொயர்னு போடுவேன். ஏன்னா ஆர் வந்து 2r மாறுது, ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் 2r ஸ்கொயர்னு போடுவீங்க, அப்படி கிடையாது, 2r ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்ப என்ன ஆகும், இங்க 2 gm பை கீழே என்ன இருக்கும், 4ன்னு வரும், 6 ஸ்கொயர்ட் ஆகும், அடிக்கும் போது 2ன்னு வரும், ரைட்டா? 1/2 தனியா வந்துட்டோம், 1/2 தனியா வந்துடும், gm பை ஆர் ஸ்கொயர்ட். இப்ப இது வந்து எதை ரெப்ளிகேட் பண்ணுது, இது வந்து எதை காமிக்குது, இங்க நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, இதோடு தானே. அப்ப நான் ஜீன் போடலாமா, 1/2 ஜீன் போவேன், என்ன g/2 அப்படின்னு போகலாம். g/2 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி. Two planets of the same radius. Planet A has twice the mass of the planet B. What is the ratio of acceleration due to gravity on planet A to that of planet B? அது ஒன்றும் கிடையாது. இரண்டு கிரகங்களுக்கு அரைவு கிடையாது, ஆரம், ஒரே ஆரம் உள்ளது. கிரகம் ஏயின் நிறை கிரகம் பியின் நிறை இரட்டிப்பு. கிரகம் ஏ மற்றும் பியில் உள்ள ஈர்ப்பு முடுக்க விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன, சிம்பிளா சொல்ல போனா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு பிளானட் ஏ பிளானட் பின்னு எடுக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், பிளானட் ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து பிளானட் பின்னு வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்ன, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஜிஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், ஜிஏ இஸ் ஈக்குவல் டு ஜி என்ன வரும், எம் பை ஆர் ஸ்கொயர்டா. இப்போ பிளானட் பினால இங்க இருக்கிறது ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் தான். இப்போ என்ன பண்ணிக்க, இது ஃபார்முலா அவங்க சொல்றதுக்கு ஏத்தாப்புல பண்ணணும். பிளானட் ஏ ட்வைஸ் த மாஸ் ஆஃப் த பிளானட் பின்னு சொல்றாங்க. அப்ப ஏல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து ரைட்டா. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஏ ஜி இருக்கட்டும், மாஸ் வந்து 2m அப்படின்னு போடுவேன், ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்கிட்டு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்டு. மிச்சதெல்லாம் என்ன சொல்றாங்க, டூ பிளானட் ஹேவ் த சேம் ரேடியஸ். அப்ப சேம் ரேடியஸ்னால ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ரேஷியோல தானே பார்க்க சொல்றாங்க. அப்ப ரேஷியோனால என்ன பண்ணிக்கலாம், ஜி 2m பை ஆர் ஸ்கொயர்டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அடியாயிரும், ஜியும் அடியாயிரும், வேற என்ன இருக்கு, இங்க இருக்கிற எம் இங்க இருக்கிற அடியாயிரும். அப்போ இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு அர்த்தம். அப்ப 2:1 தான் என்ன ஆகும் அப்படின்னா ரேஷியோ வரும். ஆப்ஷன் ஏ தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து, which of the following not explained by the law of gravitation? ஸோ ஈர்ப்பு விதியால் விளக்கப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், ஆர்டிபிஷியல் சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த். செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றுவது, அதாவது லா ஆஃப் கிராவிடேஷன், ரெண்டு இதுக்கு ஃபோர்ஸ்
அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செயற்கைக்கோள்களை என்ன பண்ணோம், அனுப்ப ஆரம்பிச்சோம். அப்ப அதை பத்தி என்னன்னா கண்டிப்பா இது வந்து சொல்லுது. ஈர்ப்பு விதி வந்து கண்டிப்பா சொல்லுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பட்வீன் டூ சார்ஜ்டு பாடிஸ். அதாவது என்ன, மின்சுமையை பத்தி இது வந்து சொல்றதுக்கான ரீசனே கிடையாது, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். கடல் அலைகள், அதாவது டைட்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் கிராவிடேஷன் வந்து பேசும். ஏன்னா ஈர்ப்பு விசையினால தானே அந்த டைடே வருது. புவிக்கும் நிலவுக்கு இடையே இருக்கிற ஈர்ப்பு விசையினால தான் அந்த டைடு வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ரெயின் ட்ராப், ஃபாலிங் ஆஃப் ரெயின் ட்ராப், அதெல்லாம் என்ன, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட கான்செப்ட். அப்ப இது மூணுமே வந்து என்னன்னா லா ஆஃப் கிராவிடேஷன் பேசும். எதை பத்தி பேசாதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பத்திலாம் பேசாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து, which of the following natural phenomena cannot be explained by the universal law of gravitation? Revolution of moon around the earth. ஸோ அதாவது பூமியை சுத்தி நிலவு வந்து சுத்தி வருது, ரைட்டா? அதெல்லாம் என்ன சொல்லுன்னா கிராவிடேஷன்ஸ் வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனோட லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆப்பிள் வந்து என்னன்னா மேல இருந்து விழுகிறது, கரெக்டாவே பண்ணும். லைட்ஸ் இதெல்லாமே பண்ணும். அட்ராக்ஷன் பட்வீன் த மேக்னெட், இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டா மேக்னெட்டிசம் கான்செப்ட்ல வரும். இதுக்கும் கிராவிடேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். இது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஈஸியாக எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அதே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். பட் மிச்ச 2 ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்துன்னா இதுவா அதுவான் இருக்கும். அந்த மாதிரி கேள்வி வரும்போது கொஞ்சம் என்னன்னா பொறுமையா வந்து என்ன பண்ணணும்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய எஃபர்ட் போட்டு வந்து இந்த சீரிஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் தெரிய மாட்டுது. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்போது அவங்க வந்து என்னன்னா குரூப் டி எக்ஸாம் ரிலேட்டடா, ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இந்த கேள்வியில் என்ன, வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த மூன் இஸ் லெஸ் தன் த எர்த் பிகாஸ். ஒரு பொருளோட எடை பூமியை விட நிலவில் குறைவா இருப்பதற்கான காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் வந்து கிராவிடேஷனல் அக்சலரேஷன் தான், ரைட்டா? ஈர்ப்பு முடுக்கம், நிலவுல ஈர்ப்பு முடுக்கம் குறைவா இருக்கும். ஏன்னா அங்க அவங்களோட ஈர்ப்பு விசையை, நிலவோட ஈர்ப்பு விசை வந்து கம்மி தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். இதான் வந்து பார்த்ததுதான் உங்களால இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த மூன் ஆர் லெஸ் தென் தட் ஆஃப் எர்த். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் த கிராவிட்டி அட் த மூன் ஆல்சோ லெஸ் தென் தட் ஆஃப். அதுக்கான ரீசன் தான். ஏன்னா இதோட நம்மளோட புவியோட கம்பேர் பண்ணும்போது நிலவு ரொம்ப ரொம்ப சின்னது, ரைட்டா? ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா அதுக்கு ஏத்தாப்புல தான் வந்து அதுக்கான விசை வந்து ஈர்ப்பு விசை வந்து அது வந்து கொடுக்கும். அடுத்து, லா ஆஃப் கிராவிடேஷன் ஹெல்ப்ட் இன் எஸ்டாப்ளிஷிங் தட். என்ன சொல்லுது? சேம் ஃபோர்ஸ் கவர்ன் போத் ஃபாலிங் பாடிஸ் ஆன் எர்த் அண்ட் மோஷன் ஆஃப் த பிளானட். புவியில் விழும் பொருட்களையும் கிரகங்களோட இயக்கத்தையும் ஒரே விசை கட்டுப்படுத்துறது. உண்மைதான். அதாவது என்ன, இப்ப பூமிக்கும் நிலவுக்கு இடையே வந்து ஏன் சுத்தி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் ஈர்ப்பு விசை தான். அதே மாதிரி புவியை நோக்கி நிறைய பொருள் வந்து ஏன் உள்ள வருது, ஒரு பொருளை தூக்கி போட்டா ஏன் வந்து கீழே விழுகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லா ஆஃப் கிராவிடேஷன் தான். அதனால இது வந்து இதுதான் வந்து கரெக்ட். எர்த் ஃபிளாட் கிடையாது. கிராவிடேஷனல் ஆக்ட் ஒன்லி ஆன் த டெரரேஷியல். அதாவது எப்போதும் எந்த ஒரு எக்ஸாம்லையும் இந்த ஒன்லி அப்படின்னு சொல்றது, இல்ல இது மஸ்ட், இதனால மட்டும்தான் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், கொஞ்சம் கவனமா இருங்க. சன் ரிவால்வ் அரௌண்ட் த எர்த், இதெல்லாம் வந்து இது சம்மந்தம் கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து, which of the following statement is true about weight and mass? ஸோ எடைக்கும் நிறைக்கும் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி மாஸ் சேஞ்சஸ் ஆன் த மூன். அதாவது மாஸ் என்பது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஒன்லி வெயிட் சேஞ்சஸ் ஆன் த மூன். ஆமா, வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். நெய்தர் மாஸ் நார் வெயிட் சேஞ்சஸ் ஆன் த மூன் அப்படி கிடையாது. ஏன்னா மாஸ் என்பது எங்கேயும் சேஞ்ச் ஆகுது, வெயிட் ஆனது சேஞ்ச் ஆகும். போத் மாஸ் அண்ட் வெயிட் சேஞ்சஸ் ஆன் த மூனா மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் சொன்னாதான் அது வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்செப்ட் கான்ஸ்டன்ட்? ஸோ இது என்ன, ஈர்ப்பு மாறிலி ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொன்னேன் பார்த்தீங்களா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி வந்திருக்கும், எப்படி நியூட்டன் சொன்னாரு, அதுக்கான வேல்யூ என்ன, அந்த வேல்யூ யார் சொன்னா, இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதில் அப்படியே என்ன பண்ணணும்னா நீங்க வந்து எஸ்ஐ யூனிட் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன் சொல்லுமா, நியூட்டன் போட்டாச்சு. ஆர் ஆர் வந்து என்ன, ரேடியஸ். அது எதுல அளப்போம், மீட்டர்ல அளப்போம். அப்போ மீட்டர்னால எம் ஸ்கொயர்டு.
இங்க வந்து என்ன இதுவும் நிறை தான். ஸோ அப்ப மாஸ் இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, சாரி எம் என்பது மாஸ். மாஸ் என்பது கேஜில சொல்லுவோம். அப்ப கேஜி ஸ்கொயர்னு வரும். அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர்டு தான் என்ன அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட்டா வரும். அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு பை கேஜி ஸ்கொயர்டு ஆப்ஷன் டில இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பரா எடுத்திருக்கேன். ஸோ அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபண்டமெண்டல வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ கொஸ்டின் தான் இந்த டாபிக்ல இருந்து கிடைச்சது. இதன் மூலம் நான் வந்து நல்லாவும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாருமே அதாவது இந்த டாபிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணியாச்சுன்னா தமிழ்ல பார்த்தாச்சு. இது வந்து போதும். ஒரு டாபிக் இந்த அளவுக்கு பார்த்தாவே வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நீங்க ஃபண்டமெண்டல் வந்து என்னன்னா லேர்ன் பண்ணாம இருக்கீங்க. இல்ல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபண்டமெண்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஜிகே அண்ட் மேத் மட்டும் தான் ப்ரையாரிட்டியா டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்றேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப இதுல எப்படி நீங்க ஜாயின் பண்ணலாம்னா, ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல இந்த ஸ்டோர் இருக்கும். ஸ்டோரை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். 400 காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 பே பண்ணுவீங்க. 1 இயர் வேலிடிட்டி. இன்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.